இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருவாரூர் மாவட்டம் வடகோவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கஜேந்திரன், இவரது மனைவி மாலாதேவி. இவர்களுக்கு 28 வயது வெங்கடேஷ் பிரசாத் மற்றும் 26 வயது விக்னேஷ் என 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் வெங்கடேஷ் பிரசாத் கூலி வேலை செய்து வந்தார். 2 ஆண்டுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்தார். பிறகு அந்த பெண் கைவிட்டதால் வெங்கடேஷ் பிரசாத் மன உளைச்சல் அடைந்து போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. 1 வருடமாக எந்த வேலைக்கும் செல்லாமல் அக்கம்பக்கத்தினர் மற்றும் நண்பர்களிடம் கடன் வாங்கி குடித்து வந்துள்ளார். பைக்கை கூட அடகு வைத்து விட்டார். நேற்று முன்தினமிரவு நன்றாக குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த வெங்கடேஷ் பிரசாத் திருமணம் செய்து வைக்க சொல்லி பெற்றோருடன் சண்டை போட்டுள்ளார். குடிச்சிட்டு ஊர் சுத்துற உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க என பெற்றோர் கோபத்தில் கூறியுள்ளனர். இதனால் வெங்கடேஷ் பிரசாத்துக்கு கடும் கோபம் வந்தது. அதிக கடன் தொல்லை உள்ளது, நிலத்தை விற்று என் பங்கை கொடுங்கள் என தந்தையிடம் சண்டை பிடித்தார். இதற்கு பெற்றோரும் தம்பி விக்னேஷும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் பிரசாத் பெற்றோரையும் தம்பியையும் சரமாரியாக அடித்துள்ளார். பிறகு போதையில் அயர்ந்து தூங்கிவிட்டார். நள்ளிரவில் எழுந்த தந்தை கஜேந்திரனும் தம்பி விக்னேஷும் சேர்ந்து வெங்கடேஷ் பிரசாத்தை கழுத்தில் கயிற்றால் இறுக்கி கொலை செய்தனர். உடலை அருகில் உள்ள வயலில் கொண்டு போய் வீசினர். வெங்கடேஷ் பிரசாத் அணிந்திருந்த பேண்ட், ஷர்ட் உள்ளிட்ட துணிகளை தீ வைத்து எரித்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல வந்து வீட்டில் தூங்கினர். மறுநாள் விடிந்ததும் வெங்கடேஷ் பிரசாத் இறந்து கிடப்பதை பார்த்த ஊர் மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீஸ் வந்து வெங்கடேஷ் பிரசாத் பெற்றோரிடம் விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் 3 பேரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். நாங்கள் இருவரும் தான் கொலை செய்தோம், மாலாதேவிக்கு இதில் சம்பந்தம் இல்லை என கஜேந்திரனும் விக்னேஷும் வாக்குமூலம் அளித்தனர். இதனால் மாலாதேவியை வழக்கிலிருந்து போலீசார் விடுவித்து வீட்டுக்கு அனுப்பினர். வெங்கடேஷ் பிரசாத்தை நாங்கள் கொலை செய்யாமல் இருந்திருந்தால் போதையில் அவன் எங்களை கொலை செய்திருப்பான் எனவும் கஜேந்திரன், விக்னேஷ் வாக்குமூலம் அளித்தனர். இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்.